காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா வீட்டிலே எப்படி குயிக்கா செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சன்ஃபீஸ் ஏபியோட டொமேட்டோ ஃப்ளேவர் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதை தண்ணி கொதிச்சோன்னே ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஆயில் சேர்த்துருக்கோம். 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு, வடித்து எடுத்துக்கோங்க. வடித்ததில் கூலிங் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழஞ்சி போகாமல் இருக்கும் சூட்டில். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசான இருக்குன்னா 10 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீல வாக்கில் இருக்குன்னா 2 ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பீன்ஸ், கேரட், குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஹெல்த்தியான பாஸ்தாவாக இருக்கிறதுக்காக வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச 1 கப்பு பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக அரைச்சி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க காயெல்லாம். இப்போது அந்த பாஸ்தாவில் கொடுத்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஃபைனலாக இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி பாஸ்தா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.